ஹாய். ஹலோ. 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 நாங்கள் பள்ளிக்கு போகிறோம். செமித்தேரிக்கு போகிறோம். அடிப்பொலி கிளைமேட். ஹே காய்ஸ், இன்றைக்கி நவம்பர் 2ஆம் தேதி அனைத்து ஆன்மாக்களின் தினம் இன்றைக்கி. அப்போ நாங்கள் செமித்தேரிக்கு கிளம்பிட்டோம் கைஸ். நானும் அப்பா அம்மா 3 பேருமே செமித்தேரிக்கு இப்போ கிளம்பியாச்சு. மார்னிங் 7 o'clock ஆகுது. கிளைமேட்லாம் பார்த்திங்கன்னா செம்ம சூப்பராக இருந்துச்சு கைஸ். இப்போ தான் வெயில் கொஞ்சமாக வருது, நல்ல சில்னஸ் இருந்துச்சு. நம்ம மார்னிங் நமக்கு வண்டி கிடைக்க கொஞ்சம் கஷ்டம்னால நம்ம ஆட்டோவுக்கு சொல்லியிருந்தோம். அப்போ ஆட்டோலாம் ரெடியாக இருந்துச்சு. இப்போது நாங்கள் செமித்தேரிக்கு போகிறோம். அங்கே போய் என்ன நடக்க போகுது அப்படின்னு நீங்கள் இந்த வீடியோவில் பார்க்க போகிறீங்க. அப்போ நம்ம வீடியோவை நீங்கள் மிஸ் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். ஓகே. நீ தான் போடணும். ஹலோ காய்ஸ், அப்படி நாங்கள் செமித்தேரிக்கு வந்தாச்சு. கலரையெல்லாம் க்ளீன் பண்ணிக்கிட்டு இருக்கோம். இனி ஃப்ளவர்லாம் வச்சு கொஞ்சம் டெக்கரேஷனெல்லாம் பண்ணணும். அதுக்கு வேண்டி நாங்கள் ரெடி பண்ணிக்கிட்டு இருக்கோம். இந்த கலரை யாரோடதுன்னு பார்த்தீங்க அப்படின்னா, என்னோடய அப்பாவுக்கு அப்பாவோட கலரை, என்னோடய தாத்தாவுக்கு கலரை. எங்கள் தாத்தா இறந்த டைம் எங்கள் ஃபேமிலியில் எல்லோரும் செமித்தேரியில் அடக்கக்கூடாது, சொந்த இடத்துல தான் அடக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நிறையாவே சண்டை போட்டாங்க, ஃபைட் பண்ணாங்க. அதெல்லாம் தாண்டி தான் நாங்கள் செமித்தேரியில் அடக்கணும். எங்கள் ஃபேமிலியில் உள்ளவங்க, இந்த எஸ்டேட்டில் உள்ளவங்க யாருமே செமித்தேரியில் அடக்குனதில்லை. எல்லாமே அவங்கவுங்க சொந்த இடத்துல இல்லைன்னா பொது மைதானத்தில் அப்படி தான் அடக்கியிருக்காங்க. அதெல்லாம் தாண்டி தான் என்னோடய தாத்தா இந்த செமித்தேரியில் நாங்கள் கொண்டு போனோம். அதிலே எங்கள் ஃபேமிலியெல்லாம் நிறையா பேர் எங்கள் கூட பேசினதே இல்லை. தாத்தாவை செமித்தேரியில் அடக்கணும் அப்படின்னு எங்களை அப்படியே ஒதுக்கி வச்சுட்டாங்க. எங்கள் ஃபேமிலியிலேருந்து ரொம்ப நாள் ஒதுக்கி வச்சுட்டாங்க. அப்படி உள்ள சிச்சுவேஷன்லாம் எங்களுக்கு வந்துருந்துச்சு. இது நான் எதுக்கு சொல்ல வரேன் அப்படின்னா சும்மா ஒன்று ஷேர் பண்ணலாமே அப்படின்னு சொல்லிட்டு தான் இந்த வீடியோவில் நான் சொல்கிறேன். இந்த கலரையை நான் டெக்கரேஷன் பண்ணிக்கிட்டு இருந்த டைமு எனக்கு அந்த ஃப்ளாஷ்பேக்கெல்லாம் ஞாபகம் வந்துச்சு. அதை தான் உங்ககிட்ட நான் ஷேர் பண்ணேன். ജപമാലയുടെ ദിനം വെച്ചാൽ എൻ്റെ കുഞ്ഞു മരിച്ചത്. നവംബർ 1-ാം തീയതി സകല വിശുദ്ധരുടെയും ദിവസമാണ് കുഞ്ഞിന്റെ ശവടക്ക് നടത്തിയത്. ഇന്ന് 2-ാം തീയതി ആ കുഞ്ഞിന് വേണ്ടി സകല മരിച്ചവർക്ക് വേണ്ടി ലോകം മുഴുവൻ പ്രാർത്ഥിക്കുക വെച്ചു. അവരങ്ങനെ വലിയ ഭക്തരായിട്ടൊന്നും എനിക്ക് തോന്നിയിട്ടില്ല. പക്ഷെ അവരുടെ വേദനയുടെ നൊമ്പരത്തിന്റെ സമയത്ത് അവർ ക്രിസ്തുവിൽ, അവർ ദൈവത്തിൽ, പരിശുദ്ധ അമ്മയിൽ ആശ്രയം കണ്ടെത്തിക്കൊണ്ട് സ്വയം ബലപ്പെടുത്തുകയും എന്നിട്ട് അപ്പൻ എന്നോട് പറയാ, അവൻ ജനിച്ചപ്പോൾ ഞാൻ ലേബർ റൂമിലേക്ക് കയറിച്ചു. അപ്പോൾ ഡോക്ടർ ഞങ്ങൾ 2 പേരുടെയും കയ്യിലേക്ക് കുഞ്ഞിനെ എടുത്തു തന്നു. അവൻ മരിക്കുമ്പോൾ ആസ്ട്രോ മെഡിസിറ്റിയുടെ ICU കടന്നാണ് മരിച്ചത്. ഞാൻ ചെല്ലുമ്പോൾ എന്നോട് പറഞ്ഞു, ഡോക്ടർ പറഞ്ഞു, അപ്പനും അമ്മയും അടുത്ത് വന്നിരുന്നു. അതാണ് 1.5 മണിക്കൂർ ഞങ്ങൾ ആ കുഞ്ഞിന്റെ കയ്യിൽ തലോടി ICUയിലിരിക്കുകയും ആ കുഞ്ഞിന്റെ ജീവൻ പോകുന്നത് ഞങ്ങൾക്ക് ഫീൽ ചെയ്തു. അവൻ ജനിച്ചപ്പോഴും ഞങ്ങളുടെ കയ്യിൽ, അവൻ മരിച്ചപ്പോഴും ഞങ്ങളുടെ കയ്യിലൂടെ. ഈ പോർഷനാണ് ആദ്യത്തെ. ഈ ഒരാഴ്ച അല്ലെങ്കിൽ അടുത്ത 2 ആഴ്ച കൊണ്ട് നിങ്ങൾ തന്നെ നിങ്ങളുടേതായ സ്വന്തക്കാരെയൊക്കെ ഇറക്കിയിട്ടുള്ളതാണ്. ഇഷ്ടിയൊക്കെ ഒതുക്കി വെച്ച് മാറ്റി വെച്ച് നമുക്കത് ഒരു 3-4 അടി മണ്ണെങ്കിൽ കാണും. ഓരോ കുഴിക്ക് മേളിലും ഓരോ പെട്ടിയുടെ മേളിലും ആ മണ്ണൊക്കെ നീക്കി നമുക്ക് അവർക്ക് ഇവിടെ
അപ്പോൾ ഇന്നലെ സ്വരം ആ ഇരിക്കുന്ന പെട്ടി പോലെ ഇരിക്കുന്ന സംഭവം ഇവിടെ കൊണ്ടുവച്ചിട്ട് അതിൽ നിക്ഷേപിക്കാവുന്നതാണ്. ஹே காய்ஸ், இன்றைக்கி செமித்தேரி ப்ரோக்ராம் எல்லாம் முடிஞ்சிருச்சு. இனி நாங்கள் வீட்டுக்கு கிளம்பிட்டோம் கைஸ். வந்து ரொம்ப நேரம் நின்று காலெல்லாம் நல்ல பெயின். கொஞ்சம் சீக்கிரமே போயிடலாம் அப்படின்ட்டு நாங்கள் கிளம்பிட்டோம். இனி ஆட்டோ ஏதாவது இருந்துச்சு அப்படின்னா நம்ம ஆட்டோவில் ஏறி நம்ம வீட்டுக்கு போகணும். பாமனாரில் போய் கொஞ்சம் திங்ஸ் எல்லாம் வாங்க வேண்டியது இருக்குது. வெஜிடபிள்ஸ் அண்டு ஃபிஷ்ஷு, சிக்கன் எல்லாம் வாங்கணும். அப்போது ஆட்டோயும் ரெடியாக வந்து நமக்கு வந்தோடனே கிடச்சிச்சு. அப்போ நம்ம ஆட்டோவில் ஏறி இருக்கிறோம். இப்போ பாம்பனாரில் போய் நம்ம மீட் பண்ணலாம். ஓகே, பாம்பனார் வந்தாச்சு கைஸ். பிரேக்ஃபாஸ்ட் எதுவும் நம்ம சாப்பிடல மார்னிங். அப்போ வந்து பிரேக்ஃபாஸ்ட் ஏதாவது சாப்பிட்டு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் ஹோட்டலில் ஏற போகிறோம். ஹோட்டலில் வந்து பார்த்திங்க அப்படின்னா நாங்கள் அது பேர் என்ன, மசாலா தோசை தான் வாங்கி சாப்பிட்டோம். செம்ம டேஸ்ட்டாக இருந்துச்சு. எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சி மசாலா தோசை. இந்த ஹோட்டலில் உள்ள மசாலா தோசை எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. அப்படி நல்லா சாப்பிட்டு தான் வந்து ஃபுல்லுமே சாப்பிட்டேன் இன்றைக்கி. எப்போவுமே வந்து ஃபுல் சாப்பிட மாட்டேன், கொஞ்சம் பேலன்ஸ் வச்சுருவேன். ஆனால் இன்றைக்கி ஃபுல் தோசையும் சாப்பிட்டேன். அந்த பக்கம் இருந்தால் நல்லா கிளாஸ் இருந்துக்கும். ஃபிஷ் அண்ட் சிக்கன் வாங்கிறதுக்கு வேண்டி என்னோடய அப்பா அம்மா 2 பேருமே வந்து வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க கைஸ் இந்த கடையில். நான் அந்த கடைக்கு போனப்போ கொஞ்சம் ஸ்மெல் அதிகமாக இருந்துச்சு. நான் இப்போ சாப்பிட்டு வந்தனால எனக்கு அந்த ஸ்மெல்லு கொஞ்சம் பிடிக்கலை. அதனால் கொஞ்சம் தூரமாக நின்றுக்கிட்டு இருந்தேன். அதுக்கப்புறம் ஒரு வீடியோ எடுக்கலாமே அப்படின்னு சொல்லிட்டு பக்கத்தில் போய் இந்த பெரிய ஃபிஷ் எல்லாம் வந்து வீடியோலாம் எடுத்துகிட்டு இருந்தேன். வீடியோ எடுத்துகிட்டு ஓடியே வந்துட்டேன் கைஸ். உங்கள் யாருக்காவது ஃபிஷ் ரொம்ப பிடிச்சவங்க இருந்துச்சுன்னா மறக்காமல் லைக் பண்ணிடுங்க சரிங்களா. நீங்கள் எப்படியும் கமெண்ட் பண்ண போகிறதில்ல, லைக் பண்ணிடுங்க. ஓகே கைஸ். அதுக்கப்புறம் ஜீப்பில் தான் வந்தோம். ஜீப்பில் வந்த வீடியோஸ் எதுவுமே என்னால் எடுக்க முடியல. ஏன்னா எனக்கு ரொம்ப டயர்டாயிடுச்சு கைஸ். நல்லா வெயில் வேறு, டயர்டாயிடுச்சு. அப்படியே ஜீப்பில் நல்லா படுத்து தூங்கிட்டேன் கொடுவா வர வரைக்கும். இப்போ வீடு பக்கத்தில் வந்தாச்சு. இன்னைக்கு கொஞ்சம் தூரத்தில் வீட்டுக்கு போயிடுவோம் கைஸ். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப், லைக், ஷேர் பண்ணுங்கள். பாய்.